2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். கரூரில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜி கோவைக்கு மாறி இருக்கும் தகவல் அவரது ஆதரவாளர்களை அதிர்ச்சியடை வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில கரூரில் போட்டியிட்டா சிக்கல் வர வாய்ப்புள்ளதா தெரிஞ்சுதான் செந்தில் பாலாஜி கோவைக்கு தாவி விட்டதாகவும், இதனால் கரூர் விஜயபாஸ்கரின் ரூட் கிளியர் ஆகிவிட்டதாகவும் சொல்றாங்க அதிமுகவங்க. மேலும் செந்தில் பாலாஜி கோவையில் கவனம் செலுத்துவதால கரூரில் 4 தொகுதிகளும் அதிமுகவுதான்னு அடிச்சு சொல்றாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமா நடக்க இருக்கு. இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அதே நாளில் முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கு. தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த முறை சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வர இருக்கு. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தனித்தனியா களமிறங்குறதால தேர்தல் மிகுந்த சுவாரஸ்யத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் திமுக மொத்தம் 164 தொகுதியில நேரடியா போட்டிடுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 70 தொகுதிகளோட பட்டியலில் வெளியிடப்பட்ட நிலையில தற்போது திமுக நேரடியா போட்டியிடும் 164 தொகுதிகளோட வேட்பாளர் பட்டியலையும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் பல முக்கிய தலைவர்கள் தங்களது சொந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டிடுறாங்க. அதன்படி குளத்தூர் தொகுதியில முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் களம் காண்கிறாரு. அதேபோல் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டிடுறாங்க. மேலும் காட்பாடி தொகுதியில மூத்த தலைவர் துரைமுருகன் மீண்டும் களம் காண்கிறாரு. ஆனா கடந்த முறை கரூர்ல வென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில போட்டிடுவதா அறிவிச்சிருக்காங்க. கரூர் என்றாலே செந்தில் பாலாஜின்னு திமுக பேசி வந்த நிலையில அவரது இந்த திடீர் முடிவு கட்சிக்குள்ள பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணியை நேரடியா எதிர்கொள்ளும் வகையில கோவை தெற்கு தொகுதியில களமிறங்குறாரு அப்படின்னு ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றனர். உண்மையில் கரூரில் அடுத்தடுத்து பல சிக்கல்களும் நெருக்கடியும் வந்ததால செந்தில் பாலாஜி கோவைக்கு தாவி விட்டதா சில காரணங்களை முன்வைக்கிறாங்க திமுகவினர். குறிப்பாக கரூரில் மணல் அள்ளும் விவகாரம், வெண்ணெய்மலை கோயில் ஆக்கிரமிப்பு விவகாரங்களை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த ஊர் மக்களே போராட்டத்துல குதிச்சாங்க. போதாக்குறைக்கு கரூர் நெரிசல் விவகாரமும் சேர்ந்து கொள்ள செந்தில் பாலாஜி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் 5 ஆண்டுகளில் கரூர் பக்கம் எட்டி பார்க்காத செந்தில் பாலாஜி கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தனது கவனத்தை செலுத்தி வந்தாரு. கோவையில அவர் போட்டியிட போவதா கடந்த சில மாதங்களாவே அறிகுறிகள் தென்பட தொடங்கிய நிலையில கரூர்ல உள்ள அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில இருந்தாங்க. அதே நேரத்துல கரூரில இருந்து செந்தில் பாலாஜி கோவைக்கு வந்ததால கோவை நிர்வாகிகளும் தங்கள் வாய்ப்பு பறி போய்விட்டதா சோகத்துல இருந்தாங்க. இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சிறையில் இருந்தது உள்ளிட்ட பல விவகாரங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்பியதால தான் கோவைக்கு ஜாகையை மாற்றிவிட்டதா சொல்றாங்க. அதே நேரத்துல போட்டியிடாமலேயே தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு கூறி வந்துட்டு இருக்காங்க. கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பு 5 ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜிக்கு எதிரான மனநிலை, மணல் எடுக்கும் விவகாரம், கரூர் வெண்ணெய்மலை கோயில் விவகாரம் ஆகியவற்றில் அதிமுக களத்துல இறங்கி போராடினாங்க. மேலும் கோவையில கவனம் செலுத்தின செந்தில் பாலாஜி கரூரை கண்டுக்கவே இல்லை. இதுவும் அதிமுகவுக்கு சாதகமா அமைஞ்சதால தற்போது தேர்தலில் முழுக்க தனது கவனத்தை செந்தில் பாலாஜி கோவைக்கு தான் செலுத்துவாரு. கரூர்ல அவரது சிஷ்யர்களை நிறுத்தினாலும் அதிமுக முன்னால ஈடு கொடுக்க முடியாது. ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் விஜயபாஸ்கருக்கு ஆதரவான மனநிலையும் அதிமுகவின் கோட்டையாக கரூரை மாற்றும்னு அடிச்சு சொல்றாங்க. என்ன நடக்கும் அப்படின்றத தேர்தல் முடிவுகள் வரும் வர பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.